இன்னைக்கு நானும் என்ற பொண்டாட்டியும் சேர்ந்து எங்க ட்ரீம் காரை வாங்க போறோங்க. அதை பதிவு பண்ண தான் இந்த விளாக். காலைல எந்திரிச்சோன்னே அன்னைக்கு தேவைப்படுற கண்டென்ட் எல்லாம் பட்டுன்னு எடுத்துட்டு எங்க ஃபேமிலி மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு எங்க ட்ரீம் காரை வாங்க போயிட்டோங்க. அங்க போனதும் சின்ன மேடம் என் மடியில உட்காந்துக்கிட்டு எந்திரிக்காம கால்குலேட்டர் எடுத்து வச்சு கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு கால்குலேஷன் கரெக்டா இருக்குப்பா, பேமெண்ட்டை பண்ணு அப்படின்னு சொன்னா நானும் சரித்தான்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை முடிச்சு ப்ரொசீஜரை க்ளோஸ் பண்ணேங்க. நானும் கோமதி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உடனே ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா சத்தியமா சிரிச்சிருப்போம். ஏன்னா எங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்ப ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க 3rd ஆனிவர்சரி முடியறதுக்குள்ள 2 கார் வாங்கிட்டோம். அது 2வதா எங்களோட ட்ரீம் காரான ஃபார்ச்சுனர் லெஜெண்டருங்க. அதை வாங்கின அந்த மூமெண்ட் கோமதி கண் கலங்கிட்டா. எனக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ்ங்க. என் மூஞ்சியை பாருங்க, பல்லு 16 தெரியுது. நாங்க க்ரோ ஆனதுக்கு முக்கியமான காரணம் எங்க ஃபேமிலி தாங்க. அவங்க எங்களை நம்பி சப்போர்ட் பண்ணனால தான் எங்களால தைரியமா ரிஸ்க் எடுக்க முடிஞ்சுங்க. அப்புறம் என் நண்பர் ஹரிஷ் நான் கார் வாங்கினதை அவனே கார் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு எங்களோட ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற அந்த வெள்ளை யானை மேல ஏறி உட்கார்ந்து ஓட்டும் போது ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்க, வேற லெவலுங்க. நான் கோமதி பர்த்டே அப்போ அவளுக்கு மோதிரம் மாட்டி விட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது, எங்க கல்யாணம் நடந்தது, எங்க பொண்ணுக்கு பேர் வச்சது எல்லாமே வடபழனி முருகர் கோயில் தாங்க. அதனால எங்க வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு நன்றி சொல்ல வடபழனி ஆண்டவனை பார்க்க வந்துருவோங்க. ஸோ வண்டி எடுத்த கையோட முதல் வேலையா வடபழனிக்கு போய் முருகனை பார்த்து நன்றி சொன்னாங்க. அங்க போய் மனசால முருகனை வேண்டிக்கிட்டு எங்க ஃபார்ச்சுனருக்கும் வெனியூக்கும் பூஜையை போட்டுட்டு அப்படியே மனநிறைவா வடபழனி ஆண்டவனோட அருளை வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. சிட்டி டிராபிக்ல இவ்வளவு பெரிய காரை ஓட்ட பயந்துகிட்டு கோமதி வண்டியை எடுக்கவே இல்லை. வண்டியோட ஓனர் அம்மாவே வண்டியை ஓட்டி பார்க்கலன்னா எப்படி? அதனால வீட்டுக்கு வந்து ஈஷாவை அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு கோமதியை வண்டி எடுக்க சொன்னாங்க. அதை ஓட்டும் போது அவ கொடுக்கற ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. இவ்வளவு பெரிய கார் இருந்தா கோமதி காரை ஓட்ட ஓட்ட எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோமதி என்னை மேரேஜ் பண்ணப்பவும் சரி, எனக்காக வேலையை விட்டுட்டு என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்னப்பவும் சரி, நிறைய பேர் இது முட்டாள்தனம், நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அவங்க முன்னாடி நாங்கள் அமோகமாக வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கோங்க. எங்களோட இந்த ஜேர்னியில் எங்கள் கூடவே இருந்து பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ண உங்களுக்கு எங்களோட பெரிய நன்றிங்க. இன்னொரு விலாகில் சந்திப்போம். டாடா.